ஜாதக கட்டத்தில் இந்த சந்திரன் அப்படின்ற கிரகம் ரொம்ப இன்றியமையாத ஒரு கிரகம். சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் உடல் காரகன், மனோகாரகன் அப்படின்னு நம்ம இந்த சொல்லுவோம். ஆனால் இந்த ரிஷபலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் நிச்சயமா நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ரிஷபலக்கணக்காரங்களை மட்டும் 3ஆம் அதிபதி சந்திரனா வருவார். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் அப்படின்ற கிரேக ஸ்தானம் சொல்லுவோம். உடல் ஸ்தானம் சொல்றக்கூடிய 3ஆம் இடம் தான். ஆனால் இந்த ரிஷபலக்கணக்காரன் மட்டும்தான் உடல் ஸ்தானமும் சரி, உடல் ஸ்தானாதிபதியும் சரி வரக்கூடிய ஒரே பிளானட் யாருன்னா சந்திரன் மட்டும்தான். ஸோ அப்போ ஒரு ரிஷபலக்கணத்துக்கு சந்திரன் நிச்சயமா கெடக்கூடாது மீன்ஸ் ராகு கேதுவோட தொடர்புல இருக்கக்கூடாது, சனியோட ரொம்ப நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடாது. 6-8 பாண்டில் மறைந்திருந்தாலும் கூட அதில் ஏதேனும் குருவின் பார்வையோ இல்லை வீடு ஒரு அதிபதி வலிமை பெற்றிருந்தால் அது சிறப்பு. ஏன்னா உடல் காரகன், மனோ காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் அந்த ரிஷபலக்கணத்துக்கு உடல் ஸ்தானாதிபதியும் அவரு. இந்த உடல் நன்மையை பயக்குமா, சுகத்தை அனுபவிக்க, சுகஜீவியா வாழக்கூடிய தன்மை கொடுக்கணும்னா அது 3ஆம் இடம் நன்றாக இருக்கணும். அப்ப நிச்சயமா ரிஷபலக்கணம் சந்திரன் நல்லா இருக்கும்.